வணக்கம் நண்பர்களே, நான் தலவாய் மாடசாமி ஃப்ரம் தென்காசி. நான் ஒன்று சொல்லட்டுமா? உண்ணாவிரதம் இந்த வார்த்தை நிறைய பேருக்கு புதிதல்ல. நாம் அவ்வப்போது உண்ணாவிரதத்தை மேற்கொள்கிறோம். ஆனால் ஒரு கொள்கைக்காக அல்ல, வீட்டில் ஏற்படக்கூடிய ஏதோ ஒரு சண்டைக்காக. அந்த சண்டை சில நிமிடங்கள் அல்லது சில மணித்துளிகள் நீடிக்கும். அதன் பின்பு ஒருவேளை உணவை நாம் ஒருவேளை ஒதுக்கலாம். ஒருவேளை உணவை மட்டும் நாம் சில நேரங்களில் ஒதுக்கலாம். ஆனால் உண்ணாவிரதம் என்பது வரலாற்றில் முதலாவதாக சீனத்து பயணி யுவான் சுவாங் அவர்களால் மேற்கொள்ளப்பட்டது. அவர் சீனாவிலிருந்து புத்த மதத்தின் கருத்துக்களை சேகரித்து செல்ல வேண்டும் என்பதற்காக இந்தியாவிற்கு வந்து கொண்டே இருக்கிறார். அவர் கடந்து வந்த நாட்டில் பலர், அவர் ஒரு துறவியாக இருக்கும் பட்சத்தில் பல அரசர்கள் அவருக்கு உதவி செய்கிறார்கள். அவருடைய அறிவுத்திறனை கண்டு ஒரு அரசன் அவருக்கு உதவி செய்கிறார். பின்னர் சில நாட்கள் அங்கே தங்கிய பின்பு நான் தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டும் என யுவான் சுவாங் கூறுகிறார். இல்லை, நீ என்னோடு இருந்து என் நாட்டிற்கு தேவையான நல்ல கருத்துக்களை நீ தினசரி சொல்ல வேண்டும் என்று அரசன் விட மறுக்கிறார். அப்போது உண்ணாவிரதம் இருக்கிறார். இறுதியில் வெற்றி பெற்றது என்னவோ யுவான் சுவாங் என்னும் துறவிதான். அந்த அரசன் அவரை அங்கிருந்து பிரிந்து செல்ல அனுமதிக்கிறார். அப்படி உண்ணாவிரதம் தொடங்கிய இந்திய வரலாற்றில் மகாத்மா காந்தி அவர் மேற்கொண்ட உண்ணாவிரதம் இந்திய நாட்டின் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒன்று. 1947 ஆண்டு இந்தியா விடுதலை அடைந்த போது ஏற்பட்ட மத கலவரங்களை அடக்குவதற்கு அரசாங்கம் ஆயுத பிரயோகங்களை எல்லாம் உபயோகித்தது. ஆனால் கடைசியில் காந்தி என்னும் மகாத்மா மட்டும் உண்ணாவிரதம் மேற்கொண்டார். அதன் பின்பு சீக்கிய தலைவர்கள், இஸ்லாமிய தலைவர்கள், RSS என்று அழைக்கப்படக்கூடிய இந்து மதத்தை சார்ந்த தலைவர்கள் உட்பட பலர் வந்து கையெழுத்திட்டு கொடுத்து நாங்கள் இனி கலவரத்தை எப்போதும் ஏற்படுத்த மாட்டோம் என சொல்லி காந்தியின் உண்ணாவிரதத்துக்கு கிடைத்த வெற்றி அது. 1948 ஆண்டு ஜனவரியில் ஒரு உண்ணாவிரதம் இருந்தார். இந்திய அரசாங்கம் பாகிஸ்தானுக்கு அப்போது இருந்த தொகையில் பிரித்து கொடுக்க வேண்டிய தொகை 55 கோடியை தர மறுத்தது. அந்த தொகையை நாம் கொடுத்து விட வேண்டும். மேலும் இங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் பாகிஸ்தானுக்கு சென்ற இந்தியாவிற்கு வர விரும்பக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் இந்தியாவில் ஒரு புகலிடம் கொடுக்க வேண்டும், ஒரு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும், இஸ்லாமியர்களுக்கு தேவையான அனைத்தும் செய்து கொடுக்கப்பட வேண்டும். அவர்கள் இங்கு சிறுபான்மையினராக இருக்கிறார்கள் என்பதற்காக, அவர்களை பாரபட்சமாக பார்க்கக்கூடாது என்பதற்காக அந்த 55 கோடி ரூபாயையும் பாகிஸ்தானுக்கு கொடுத்து விட வேண்டும். நாம் கொடுத்த வாக்குறுதியை நிச்சயம் கடைபிடிக்க வேண்டும். அதை தள்ளி போடுவது என்பது தவிர்க்க கூடிய ஒன்று. தள்ளி போடக்கூடாது. நிச்சயமாக அதை நிறைவேற்றும் வரை நான் உண்ணாவிரதம் இருப்பேன் என்று சொல்லி காந்தியடிகள் உண்ணாவிரதம் இருக்கிறார். அப்போது அவர் மேற்கொண்ட உண்ணாவிரதத்திற்கும் இறுதியில் வெற்றி கிடைத்தது. அந்த 55 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது. இன்னொன்று, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனித்தொகுதி கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக பூனா ஒப்பந்தம் என்று அழைக்கப்படக்கூடிய ராம்சே மெக்டொனால்ட் என்னும் இங்கிலாந்து நாட்டு பிரதமரால் கொடுக்கப்பட்ட வகுப்புவாத அறிக்கையை அம்பேத்கர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனித்தொகுதி கொடுக்கப்படும் என்பதை அம்பேத்கர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்த வேண்டும் என்று தீவிர முயற்சி எடுத்துக்கொண்டிருந்த வேளையில் பூனா அந்த சிறையில் அடைக்கப்பட்டிருந்த, அந்த நகரத்து சிறையில் அடைக்கப்பட்டிருந்த மகாத்மா காந்தி அங்கே ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறார். இந்து மதத்திற்குள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனித்தொகுதி கொடுத்து அவர்களை பிரிக்க கூடாது என உண்ணாவிரதம் இருக்கிறார்.
அந்த உண்ணாவிரதத்தை அம்பேத்கர் அவர்களே கூட, காந்தி உண்ணாவிரதம் இருந்தால் இருக்கட்டும், தந்தை பெரியார் அவர்கள் கூட அம்பேத்கருக்கு ஒரு கடிதம் எழுதினதாக சொல்வார்கள். காந்தி இருந்தால் சாகட்டும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. எடுத்த அந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்காக தனித்தொகுதி கொடுத்த அறிக்கையை அது செயல்படுத்தப்பட வேண்டும் என்று ஒரு பக்கம் அம்பேத்கர் விரும்பினார், இன்னொரு பக்கம் தந்தை பெரியார் அவர்களும் விரும்பினார். ஆனால் மற்ற தலைவர்கள் அனைவரும் அம்பேத்கரை, மரியாதைக்குரிய டாக்டர் அம்பேத்கர் அவர்களை, காந்தியடிகளின் உயிர் மிகவும் முக்கியமானது, எனவே உண்ணாவிரதத்தை காந்தியடிகள் முடிக்க வேண்டுமானால் நீங்கள் உங்கள் கொள்கையிலிருந்து கொஞ்சம் இறங்கி வர வேண்டும். தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனித்தொகுதி இப்போது வேண்டாம். காந்தியடிகளிடம் நீங்கள் ஒன்றை சொல்லுங்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் கூட்டு தொகுதி என்று ஒன்றை நாம் கொண்டு வருவோம் என சொல்லுங்கள். அதை காந்தியடிகள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார். எல்லா மக்களும் வாக்களிக்கக்கூடிய ஒரு தொகுதியை நாம் தாழ்த்தப்பட்டவர்களுக்காகவும் ஒதுக்கீடு செய்வோம். சில ஒதுக்கீட்டு தொகுதிகள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று காந்தியடிகளிடம் கோரிக்கை வையுங்கள். அதில் அனைத்து மக்களும் வாக்களிக்கட்டும் என்று சொல்லுங்கள். ஆனால் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனித்தொகுதி என்றால் அதில் தாழ்த்தப்பட்டவர்கள் மட்டும்தான் போட்டியிட வேண்டும். அங்கே தாழ்த்தப்பட்டவர்கள் மட்டுமே வாக்களிக்கவும் முடியும். அப்படிப்பட்ட ஒரு அறிக்கை செயல்படுத்தப்பட்டால் காந்தியடிகள் உண்ணாவிரதமிருந்து நிச்சயமாக அவர்கள் தங்கள் உயிரை இழக்கக்கூடும். அந்த உயிரிழப்பிற்கு மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களை நீங்கள் காரணமாகிவிடக் கூடாது என பல தலைவர்கள் அவரை சந்தித்து சொன்ன வேளையில் வேறு வழியின்றி அம்பேத்கர் அவர்கள் காந்தியடிகளோடு ஒரு ஒப்பந்தம் செய்தார். தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனி தொகுதி தேவையில்லை என சொல்லி ஒப்பந்தம் செய்தார். இறுதியாக அந்த உண்ணாவிரதத்திலும் வெற்றி பெற்றது என்னவோ காந்தியடிகள் தான். ஆக உண்ணாவிரதம் மேற்கொண்டு அது எந்த சூழ்நிலையில் மேற்கொண்டார், இந்தியாவில் அவர் எடுத்த முடிவுகள் அனைத்தும் சரிதானா, அது பற்றியெல்லாம் நான் விவாதிக்க விரும்பவில்லை. ஆனால் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டு சில விஷயங்களை சாதிக்க முடியும் என்று சொன்னால், அகிம்சையால் ஒரு அரசாங்கத்தையே அலற வைக்க முடியும் என்று சொன்னால், அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் மகாத்மா காந்தியடிகளின் உண்ணாவிரதம். அது ஒரு நல்ல ஆயுதம்தான். அந்த ஆயுதத்தை யார் யார் எங்கெங்கு உபயோகிக்கிறீர்கள் என்பது அவரவர் மனசாட்சிக்குரியது. நன்றி நண்பர்களே.